அனைவருக்கும் வணக்கம். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மால் யூனியனை பத்தி தான் பார்க்க போறோம். உடஞ்ச எலும்பு கொஞ்சம் கோலலாவோ இல்ல ஆங்கிலிட்டாவோ சேர்ந்திருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு பேர் மால் யூனியன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் புரிஞ்சு வச்சிருக்காங்க, இன்க்ளூடிங் ஆர்த்தோபெடிக் சர்ஜன். பட் என்னைய பொறுத்த வரைக்கும் புரிதல் வந்து வேற மாதிரி இருக்கு. அது என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். யூஸ்வலா ஃப்ராக்சர் ஆகி ஒரு பேஷன்ஸ் வந்தாங்கன்னா 90% ஆஃப் த பேஷன்ஸ் வந்து எங்களுக்கு சர்ஜரி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய தாட் இருக்கும். அதுக்கு ரெண்டு ரீசன். ஒன்று பயம் ஒரு காரணம், ஒன்று பணம் ஒரு காரணம். அப்ப நான் சர்ஜிக்கலா ட்ரீட் பண்ணும்போது அந்த ஃப்ராக்சர் ஃப்ராக்மெண்ட் வந்து ஓவர்லாப் ஆகி சேர்றதுக்கோ இல்லை கொஞ்சம் ஆங்கிலேட் ஆகி சேர்றதுக்கான வாய்ப்புகள் தான் 100% உண்டு. பட் இந்த மாதிரி மால் அலைன்மெண்ட்ல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு டெம்பரவரி தான். இது வந்து டூரிங் த கோர்ஸ் ஆஃப் த டைம் ஒரு 8 to 12 monthsல வந்து இந்த மால் அலைன்மெண்ட் வந்து ரீமாடல் ஆயிரும். இதுக்கு இந்த சர்ஜரி பண்ணாத ஒரு போன் இருக்குல்லையே, அதுக்கு ரீமாடலிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப அதிகம். எப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டா, அதுக்குள்ள அந்த ரீமாடலிங் கெப்பாசிட்டியை பிரிவென்ட் பண்ணக்கூடிய இம்ப்ளான்ட் சொல்லக்கூடிய அந்த பிளேட்டோ ஸ்க்ரூவோ நெயிலோ ராடோ எதுவுமே கிடையாது. அப்படிங்கிறதுனால இதுக்கு ரீமாடலிங் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகம். அப்போ மால் யூனியன் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த டெம்பரவரி மால் அலைன்மெண்ட் இருக்குல்ல, அது கிடையாது மால் யூனியன். அந்த டெம்பரவரியா மால் அலைன்மெண்ட்ல சேர்ந்திருக்கக்கூடிய போன் வந்து அதோட ஃபங்க்ஷனை பண்ண முடியாம ஒரு ஃபங்க்ஷனல் டிசபிலிட்டி ப்ரொடியூஸ் பண்ணா தான் அதுக்கு பேர் மால் யூனியன் சொல்லலாம். ஆனா யூஸ்வல் 98% ஆஃப் த ஃப்ராக்சர்ஸ் வந்து மால் யூனியன் ப்ரொடியூஸ் பண்ணாது. அப்படிங்கிறது தான் காட் நமக்கு கொடுத்த, நேச்சர் நமக்கு கொடுத்த கிஃப்ட். இதை பத்தி நான் ட்ரீட் பண்ண நிறைய வீடியோஸ் நான் வந்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவும் நம்ம இதை பத்தி ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம போடுவோம். அப்ப நீங்க அதை பாருங்க. தேங்க்யூ.